வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வீட்டு வசதி வாரியத்திலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 30,000 1,30,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 40,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க உங்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBCC இந்தியா லிமிட்டேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான் இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் செயல்படுற ஒரு மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கலில் உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 3, எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதும். 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 4, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 60% மார்க் வச்சு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங்லேயே சிவில் கேட்டகரியில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 8, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கும் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பேசிக் பேவே 27,270 ரூபா, ஓகேங்களா? இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு S3 லெவலில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டில் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 30,000 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் டிகிரியில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸோ அல்லது டிப்ளமோ கோர்ஸோ வந்து அவங்க சொல்லியிருக்க கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். அதாவது ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங் இது ரிலேட்டடாக நீங்கள் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸோ டிப்ளமோ கோர்ஸோ முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், ஓகேங்களா? அதோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் PHE. ஸோ 1 வேக்கன்சிஸ் இந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங், அதாவது BE பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங்கோ அல்லது என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபீல்டில். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சீனியர்
ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிவிலில் உங்களுக்கு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹச்ஆர்எம்மில் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 30 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் MBA அல்லது MSW முடிச்சிருக்கணும், அல்லது 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா HRM, PM, IR இதெல்லாமே வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜபாக்ஷா. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஹிந்தி வித் இங்கிலீஷோ அல்லது இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதோட டிப்ளமோவில் ட்ரான்ஸ்லேஷன் கோர்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் கார்ப்பரேட் கம்யூனிகேஷனில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி அல்லது டிப்ளமோவில் மாஸ் கம்யூனிகேஷனோ அல்லது ஜேர்னலிசம் அல்லது அட்வர்டைஸ்டிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெப்டி மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 50,000 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 33 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு கம்பெனி செக்ரட்டரியாக குவாலிஃபைட் ஆகணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜரில் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 60,000 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஃபுல் டைம் டிகிரியில் ஆர்கிடெக்சர் வந்து முடிச்சிருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும். 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜர் அதாவது ஜென்ரல் மேனேஜரில் இன்ஜினியரிங்கில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 54 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 90,000 2,40,000 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். ஃபுல் டைம் டிகிரியில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. 15 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். SC STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ், PWD கேட்டகரியாக இருந்தால் URஆ இருந்தால் 10 இயர்ஸு, OBCயாக இருந்தால் 13 இயர்ஸு. அதேமாதிரி நீங்கள் PWD கேட்டகரியில் SC STனா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டே பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸு அதோட சைஸ் ஃபார்மேட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,000 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. SC ST PWD கேட்டகரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்ற கேட்டகரியை சேர்ந்தவங்க மட்டும் 1000 ரூபாய் ஃபீஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் E6 போஸ்ட்டுக்கெல்லாம் பர்சனல் இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது E6 லெவலில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே பர்சனல் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. E3 E2 E1 லெவலில் இருக்க போஸ்டிங்ஸ்க்கு CBT டெஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். E0 லெவலில் இருக்க போஸ்டிங்ஸு ஸ்கில் டெஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. S3 போஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது S3ங்கிறது ஜூனியர் இன்ஜினியர் அந்த லெவலில் இருக்க போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு CBT மூலமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது கொரியன் டெமோ அடெண்டமோ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது www.nbccindia.inங்கிற இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அதெல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி அண்ட் ஆக்டிவான ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.